தொழிலாளர் சார்பாக நீங்க கொடுத்த கோரிக்கைகளையும் முதலாளி தரப்புல சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க எம்டிஏ தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐ எம் குமார். ராஜசேகர் டீ ஃபேக்டரி சம்பந்தமா பேச வந்திருக்கேன். ஓ, ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ. மிஸ்டர் குமார், இது நிரந்தரமா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தொழிலாளர்களையும் எம்டியையும் ஒன்னா வச்சு பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க எம்டி வர சொல்றீங்களா? எம்டி தான் வந்திருக்காரு. ராஜசேகர் டீ ஃபேக்டரிக்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. ப்ளீஸ் இந்த பாருங்க, உங்களுடைய கோரிக்கைகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறேன். தலைவர் பத்திரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி. நீதானே பக்கிரி? நான் பக்கிரி இல்லைங்க. என்ன தலைவரை போய் சொல்றீங்க? இவ்வளவு நாளா இவர்தான் தலைவர் பத்திரி தலைவர் பத்திரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சார் தப்புனாரு? ஒன்னா ரெண்டா? கொடைக்கானல் டீ எஸ்டேட்ல 3 லட்சம் ரூபாய் தேலையை திருடினாரு. ஏற்காடு காஃபி ஃபேக்டரியில 2 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணாரு. அப்புறம் ஊட்டிக்கு வந்து வேலையை காட்டினாரு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாரு. உண்மையான தலைவனை நம்புங்கயா. வண்டிடு. தலைவரே இப்படி பண்ணிட்டாருங்களே. காரல் மார்க்ஸ், லெனின் இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? அதானே. நீங்க ஏன் ராஜினாமா பண்ணணும்? மாப்பிள, அப்பா அந்த சீட்ல இருந்தப்போ நான் லேபரா இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருந்துச்சு. ஆனா இப்போ மாப்பிள எம்டியா இருக்கும்போது மச்சான் வேலை பார்க்கறது அவ்வளவு மரியாதையா இருக்குமா? எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஓகே, ராஜினாமா பண்ணிட்டீங்கிறதுக்காக வராம இருக்காதீங்க. அடிக்கடி வந்து போங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன். அப்பாவுக்கு என்ன புரியாட்டாலும் ஃபேக்டரிக்குள்ள என்ன பார்த்தா கொஞ்சம் பயம். இப்ப நானும் இல்ல, அப்பாவும் இல்ல. ஃபேக்டரி நல்லா கவனிச்சுங்க. ஃபேக்டரி மட்டும் கவனிச்சுக்காதீங்க, வீட்டுல தங்கச்சிக்குது, அதையும் கவனிங்க.